ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 14th வீக் டே 6 ஃபைனல் ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு லாஸ்ட் வாரத்துக்கு முன்னாடி வாரம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரிசல்ட் இருக்கும், பிக் பாஸ் இருக்கும், அதோட வந்துட்டு பிக் பாஸ் கேமே முடியுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்துட்டு 16 லட்சத்தோடு வெளியேறினாங்க. அது ஆக்சுவலாக முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ நேற்று வந்து பிக் பாஸ் விட்டு வந்து அவங்க அம்மா வந்து நிறைய ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துக்கு சென்று அங்கே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அங்கே உக்காந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்திருக்காங்க. இது வேணும்னுமே தெரிஞ்சு பண்ணாங்களா, இல்லை ஒரு நம்மளுக்கு இருக்கிற வெளியே இருக்கிற ஹேட்டர்ஸை வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் சாரை போய் பார்த்தாவே வந்து அது ஒரு பெருமையான விஷயம். ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா நினைவிடத்துக்கு சென்று வாலண்டராக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு நினச்சி அவங்க பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. எது எப்படியோ பட் அவரை போய் பார்த்தது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூர்ணிமா வெளியே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, ஃபைனல் ஸ்பீச். அதில் அவ்வளோ திமுறாக பேசியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸையும் கலாய்க்கிறாங்க, அதுக்கப்புறம் பிக் பாஸையும் கலாய்க்கிறாங்க, போகும்போதும் கலாய்க்கிறாங்க. என்னென்னா, பிக் பாஸ் நான் உங்களை ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சுக்குங்க, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணதுக்கு அப்படின்றாங்க. இவங்க யார் மன்னிக்கிறதுக்கு? சம்பளம் கொடுக்கறது அவங்க, சோறு போடுறது அவங்க. என்ன திமுரு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சும் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியாத மாதிரி நான் வந்துட்டு நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், தாக்கியிருக்கேன், நான் ஒரு பெஸ்ட்டு கண்டஸ்டன்ட், அதனால் நான் வந்துட்டு உங்கள் கையில் வந்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நானும் உங்களை மன்னிச்சிட்டேன், அதுக்காக நீங்களாம் காலில் விழணும்னு அவசியம் இல்லைன்றாங்க. ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டு, டூ மச்சுப்பா. இந்த பொண்ணு அவ்வளோ திமுரு, எப்படி தான் வீட்டில் தான் சமாளிக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ இந்த மாதிரி போகும்போது கூட அவ்வளவு வருஷத்தோடு அங்கே வந்துட்டு மற்றவங்களை டாமினேட் பண்ணி அவரை புட் டவுன் பண்ணி பேசுகிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் மாயா வந்து ஒரு கோடு வேர்டு கொடுத்தாங்க. என்னன்னா, எங்கள் வீட்டு ஹாலில் வந்துட்டு ஃபேனே இல்லை, எங்கள் வீட்டு ஹாலில் ஃபேனே இல்லை, ஏசியாக அர்ஜென்ட்டாக மாட சொல்லுங்கள். இந்த அம்மா இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி 2 நாள் 3 நாள் ஆகும், இல்லைனா ஒரு வாரம் இருந்துட்டு ஃபினாலே வாரம் தான் போக போகிறாங்க. அதுங்களும் அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஏசியை மாட்டணுமா, ஃபேனே இல்லையா. ஆனால் வீட்டில் பென்ஸு கார் இருக்கான். என்னடா இது, ஒரே அநியாயத்துக்கு விடலாம், அதை ஏக்கர் கணக்கிலே விடுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நிறைய பெரிய பிரபலமான படத்தை நடிச்சிருக்காங்க, கமலஹாசன் அவர்கள் கூட நடிச்சிருக்காங்க, நிறையா படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஃபேன் இல்லையாங்க. எவ்வளோ பெரிய ஏழை பாருங்கள் மக்களே, என்னத்தான் சொல்கிறது. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அந்த கோடை வந்துட்டு டீகோட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எனக்கு வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குது, ஃபேன்ஸ் ஓட் பத்தாது, இன்னும் வந்துட்டு ஃபேன்ஸ் ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் ஏசி அப்படின்றது வந்து ஆஃப்டர் கேர், நான் வந்து பார்த்துக்கிறேன் மீதியை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோடு வேர்டை வந்து கொடுத்துருக்காங்க அவங்க அக்காவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லைங்க இது கமலஹாசன் அவர்களுக்கும் பிக் பாஸுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அனலைசஸ் போல யார் டாப்பில் இருக்கா அப்படி பற்றினா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,60,841 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 41.02. ஸோ மாதம் அவங்களுக்கு ஓட்டு வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு இன்னுமே வைத்தறிச்சல் அடங்கலை. அதனால் பிஆர் ஓட்டுன்னு சொல்லி கடைசியில் நீங்களும் பிஆர் தானே, அதுதான் வந்துட்டு தினேஷ் வந்து சொல்லியிருக்காராம். நான் வந்து பிஆர்னு தினேஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டாராம். ஐயோ, ஒரு சில பேர் நான் என்னன்னு சொல்கிறது, எனக்கு சிரிப்பு தான் வருது. சில பேர் அப்படியே பைத்தியக்காரத்தனமாக கத்துறாங்க, பைத்தியக்காரத்தனமாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. நம்ம இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க. அந்தளவுக்கு நான் ஒருத்து இல்லைப்பா. ஐயோ ராமா, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வந்துட்டு அர்ச்சனாவோட பிஆர் எனக்கு தெரியும். அதை வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேமெண்ட் வந்துச்சா, இது வேறு பிரில்லியண்ட்டான ஒரு கொஸ்டின் நினச்சி கேட்குறாங்க. எனக்கு செம்ம சிரிப்பு. சரி என்ன பண்ணுறது, அவங்க மூல வளர்ச்சி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவோட பிஆரில் தான் இப்போ வந்து அர்ச்சனாவை வந்து டைட்டிலே வின் பண்ண போகிறாங்களாம். எவ்வளோ அவங்களுக்கு வைத்தறிச்சல் இருந்தால் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க பாருங்கள். மன குமுறல் என்னென்னா, இவங்களுக்கு பிஆர் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு பிஆர் ஒர்க் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மன குமுறலாம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு பூர்ணிமா மேலே ஒரு அன்பு இருக்கும் போல இருக்குது. அவங்களும் வந்து பூர்ணிமா வந்துட்டு நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்கும் அர்ச்சனாவை பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அதுதான் இவங்க தான் தேவையில்லாமல் வந்துட்டு நான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மீன் பண்ணுறேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து எதிர்பார்க்குறேன், என்னென்னமோ தேவையில்லாமல் பலாத்திட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு வெளியே போய் இருக்கிற நல்ல வாழ்க்கை யோசிங்கம்மா அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்து. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது அதை பாருங்கள் அப்படின்றது என்னோட கருத்து. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மணி. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,70,684 ஓட்ஸ் வாங்கியிருக்கா. அப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.4. ஸோ மணி நேற்று வந்துட்டு முடிவே பண்ணிட்டார், நம்ம தான் வந்துட்டு மணி பட்டி எடுக்கணும்னு. அவர் வந்துட்டு இல்லை, எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது, நான்
லாஸ்ட் வரைக்கும் இந்த வீட்டில் இருந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கார். நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா எடுக்க போகிறாங்க தெரிஞ்சவொடனே விஷ்ணு ஒரு பக்கம் போய் சொல்கிறாரு, தினேஷ் ஒரு பக்கம் கொஞ்சம் சொன்னார், பட் அப்புறம் விட்டார். ஆனால் விஷ்ணு போட்டு எடுத்துடுறா, நான் சொல்கிறத கேள்றான்னாலும் அவர் ஒத்துக்கவே இல்லை. வாடா அப்படின்ட்டார். ஏன் விஷ்ணு எடுக்க வந்தேன்னா விஷ்ணுக்கு மட்டும் ஆசை என்னென்னா, விஷ்ணுவோட மைண்டுக்குள்ளே இருந்திருக்கலாம், ஒருவேளை அர்ச்சனாவும் மணி நம்மளுக்கு டஃப்பாக கடைசி நேரத்தில் வந்து சிம்ம சொப்பனமாக இருந்துருவாங்களோ, அதனால் இந்த 2 பேரும் ஒரு டிக்கெட் போனால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டிருப்பார். பட் மணி வந்துட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவை கிடையாதுன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக நின்ட்டாப்பில். 3வது பிளேஸ் பற்றினா தினேஷ், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,39,419 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்பில். ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.85. ஸோ தினேஷ் நேற்று சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக காட்டுத்தீய பரவி, அதாவது மாயாக்கு இருக்கிற பிஆர் விஷயங்கள் அர்ச்சனாவை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, அது வந்து வெளியே ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது அந்த டிஸ்கஷன். பட் மாயாக்கு இருக்கிற பிஆர் விஷயங்கள் நேற்று தினேஷ் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் மாயா ஸ்குவாடு, மாயா கேங் எல்லாமே வந்து வெளிச்சதுக்கு வந்தாச்சு. ஸோ ஆனால் இதில் என்ன கொடுமைனா, அவ்வளவு பண்ணியும் மாயாவுக்கு வந்து ஓட்டு வரல பாருங்க, இன்னும் கொடுமை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தினேஷ்க்கு நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அநியாயத்துக்கு இப்போ கொஞ்சம் அதிகப்படியாக வந்துட்டு கொஞ்சம் புரணி பேசுகிறார். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு அவர் வந்து தப்பாக பேசுகிறாரோ கரெக்டாக பேசுகிறாரோ அது வேறு விஷயம். பட் அவங்க இல்லாத நேரங்களில் பேசுகிறது தவறு. அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டரான ஒரு பர்ஃபார்மராக இருப்பார் அப்படின்றது என்னோட கருத்து. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 75,081 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.53. காலையில் வந்துட்டு பூர்ணிமா வந்துட்டு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, அந்த ரோட் டூர் போகும்போது யாரை நீங்கள் கூப்பிட்டு போவீங்க அப்படின்போது ஆல்ரெடி விசித்ராவும் மாயாவும் இவங்களை கூப்பிட்டு போகணுன்னு சொன்னதுனால சரி ஒரு பேருக்கு தானே சொல்லிட்டு இந்த பக்கம் விஷ்ணுவையும் மணியையும் தினேஷையும் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது விசித்ராக்கு. அது எப்படி நீ எங்களை சொல்லாமல் இருப்ப, அப்போ உங்களுக்கு அவங்க தான் முக்கியம். அதுவும் காட்டுக்கு அவனை கூப்பிட்டுட்டு போகிறேன், அவங்க அம்மாவோட வார்த்தையை பாருங்கள், காட்டுக்கு நீ அவனை கூப்பிட்டு போகிற அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா போகும்போது கண்ணீர் வந்து விட்டது நம்ம விசித்ராக்கு. இன்னும் அது 2 பேரும் எலியும் பூர்ணிமா நீங்களும் தானே சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன அப்படின்னா போகும்போது வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா விசித்ரா அவங்க வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஏன் வந்திருக்காங்கன்னா, அவங்க குடும்ப பங்கான பெண் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஐட்டம் டான்ஸர் அப்படின்ற விஷயங்களை மறைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் வாயளவில் மட்டும்தான் அது இருக்கே தவிர செயல் பார்த்தீங்கன்னா எல்லாமே திரும்ப அந்த ஐட்டம் டான்ஸர் தான் காமிக்குது. டான்ஸ் பண்ணால் ஐட்டம் டான்ஸ் மாதிரி தான் ஒரு ஸ்டெப்பை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஐட்டம் டான்ஸர்ஸில் எப்படி வந்துட்டு உதட்ட கடிப்பாங்க, கண்ணை சுருட்டுவாங்க, கண்ணை முழிப்பாங்க, இடையை திருப்புறது, இதெல்லாம் வந்து மாயாவுக்கு பூர்ணிமாவுக்கு சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து மாயா வந்துட்டு ஒரு ஐட்டம் சாங்கை பாட சொல்லிட்டு அதுக்கு டான்ஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஐட்டம் சாங் ஆடுற ஒரு கேர்ள் அப்படின்ற விஷயத்தை வந்து மறைக்கணுமா, என்னத்த சொல்கிறது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா, இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 48,870 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.56. இவர் ப்ராங்க் பண்ணாரா இல்லை உண்மையிலேயே பார்த்தாரான்னு தெரியல, ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சிருச்சு. என்னென்னா திடீர்னு நைட்டு பார்த்தாரா அதில் 30 லட்சத்தை வந்து பிக் பாஸ் டீம்லேருந்து வந்து வச்சுட்டு போனாங்களாம். இவர் பார்த்தாராம், எதையுமே சொல்லையாம். ஏன்ப்பா பார்த்த எதையும் சொல்ல வேண்டாம், நீ எடுத்துருக்கலாமேப்பா, அந்த அளவுக்கு வடிகட்டின முட்டாளாக இருக்கீங்க, ஏன் நீங்கள் வந்தது எதுக்காக அப்படின்னா, நான் சொம்படிக்கிறதுக்காக வந்தேங்க, நான் கேம் விளையாட வரல அப்படின்றாப்புல. அப்புறம் என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாயா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 45,435 ஓட்ஸ். ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.16. ஸோ மாயாவோட கேம் பற்றி உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கோடு வாடை வந்து கொடுத்துட்டு ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியாச்சு அந்த கோடு வார்டு. ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேன்ஸ் ஓட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அந்த ஏசியை வாங்குங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கண்டிப்பாக மாயா எவிக்டாக போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ் வருது. ஆனால் மாயா லாஸ்ட்டில் இருந்தாலும் அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம ஆள் வந்துடுவார் கமலஹாசன் அவர்கள். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 8,79,695 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ளே போகலாம். அனலைசஸ் 2 யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா மணி, இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 4,38,600 ஓட்ஸ். ஸோ மணியோட கேம் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபினாலே வாரத்தில் கண்டிப்பாக இருக்கணும், அதனால் இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு சூப்பரான மாசான ஒரு முடிவு எடுத்தார். சூப்பராக இருந்துச்சு. அது விஷ்ணுக்கே செம சர்ப்ரைஸை கொடுத்துருச்சு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 4,08,560 ஓட்ஸ். ஸோ தினேஷோட கேம் சூப்பராக இருக்குது. பட் புறணி பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. 3வது பிளேஸ் மாயா, 3,77,050 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ மாயா எப்படியாவது வந்துட்டு ரன்னராவது வந்துடணும், இல்லைன்னா அசிங்கமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா கிட்ட சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் கிட்ட தெரியுது. அதனால் அவங்க எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் புஷ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று வந்து கோட் வார்டில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வேறு ஷேர் பண்ணியிருக்காங்க. 4வது பிளேஸ் பற்றி நான் அர்ச்சனா, இவங்களாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3,20,790 ஓட்ஸ். இவங்களை ஃபுல்லாக உசுப்பேற்றி விட்றாங்க, ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க. நீங்கள் தான் டைட்டில் வின்னர்னு கடைசியில் வந்துட்டு அர்ச்சனாக்கு 3 நாமத்தை தான் போட போகிறாங்கிற மாதிரி தோணுது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விசித்ரா, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,51,130 ஓட்ஸ்.
ஸோ சித்ராவோட ஓட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கேமுமே ரொம்ப டவுனில் போயிடுச்சு. அவங்களோட ஃபேன்ஸுமே ரொம்ப டவுனில் போயிட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் வருமா இவரோட ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 15,620 ஓட்ஸ் மேலே 2 லட்சம் 3 லட்சம் ஓடிட்டுருக்கு. இவர் இப்போ தான் 15,000க்கு வந்து முக்கிட்டு இருக்காப்புல. காரணம் நசிங்க போன சொம்படிக்கிற ஒரு விஷயம் இங்கே வந்து இவ்வளோ பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த வாரம் யார் வெளியேற வேண்டும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.